கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வார்த்தை தேவன் உங்களுக்காக அழகாய் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் இந்த நாளில் வனாந்தரமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் கவலைப்படுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரால் எல்லாமே செய்ய முடியும். பிரியமான தேவச்சனமே, வனாந்தரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும். அதே வனாந்தரமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க அவரால் முடியும். ஏன்னா வனாந்தரத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், அவாந்தரத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான், செழிப்பை உண்டாக்கினவரும் அவர்தான். அதை நம்ம வேதத்தை படிக்கும்போது தான் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். ஒரு மனுஷன் குடியிருக்கும்படி அந்த இடத்தை அழகாய் ஆசீர்வாதிக்கும் அவரால் முடியும். அங்கு யாருமே குடியிருக்க முடியாதபடிக்கு அதை வனாந்தரமாக்கவும் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. வனாந்தரம் 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 என்று ஏசாயால அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த வனாந்தரமான வாழ்க்கையில நமக்கு ஒரு வழியை உண்டாக்க தேவன் வல்லவராயிருக்கா. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்குது, என் வாழ்க்கையில வாழ ஒரு ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறீங்களா? அங்கத்தான் தேவன் ஒரு தொடக்கத்தை வைத்திருக்கா. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், முதலும் முடிவும் ஆனவர். அதனால பிரியமான தேவச்சனமே, நீங்க கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கிறார். முடிந்தது என்று நினைக்கிற உங்க வாழ்க்கையை அவர் தொடங்கி உங்களை ஆசீர்வாதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வனாந்தர வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை நீங்க கவலைப்படாது. வனாந்தரம்னு சொன்னாலே யாருக்குமே பிடிக்காது, செழிப்பு தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த வனாந்தரத்துல வழியை உண்டாக்க தேவனால முடியும். அவருடைய பாதத்தை நீங்க இறுக பிடித்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆகார் அப்படித்தானே வனாந்தரத்துல ஓடி திரிந்தால். இன்றைக்கு அது போலத்தான் நம்ம வனாந்தர வாழ்க்கையில ஓடி திரிந்து கொண்டிருப்போம். எங்கேயாவது எனக்கு ஒரு வழி கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு வழி திறக்காதா, நான் முன்னேறி செல்லன்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வழி திறக்கப்படும் என்று தேவன் இந்த நாள்ல, இந்த காலை பொழுதுல உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். வனாந்தரத்துல வழியை உண்டாக்க அவரால் முடியும். அதே போல அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்க அவரால் முடியும். தண்ணியே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட தண்ணீர் தாடகமாய் மாற்ற அவரால் முடியும். எல்லாமே அவரால் முடியும். ஒன்றுமே இல்லாத போது கூட ஒன்றை உருவாக்க நம் சர்வ வல்லமை உள்ள தேவனால முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை படித்துக் கொள்ளுங்க. வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையா தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. அதனால தான் இந்த காலை பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கொடுத்திருக்கார். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் கேளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை தேடி பார்க்கிறார்கள் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்குதுன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்கப்பா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒரு வழி திறக்கப்படவில்லை என்று சொல்லி கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசலை திறந்து கொடுப்பீராக. நீரே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்பீராக, ஆசீர்வாதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனை. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வனாந்தர வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வாதித்து மேன்மைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.